வணக்கம் மேடம். எனக்கு இந்த 6 வருஷமா இந்த வீசிங் தொந்தரவு இருக்கு. ஓகே. கொஞ்ச தூரம் நடந்தாலே ரொம்ப மூச்சு எடுக்குது. சரிங்க. நைட் ஆனா மூச்சு விடவே ரொம்ப சிரமமா இருக்கு மேடம். ஓகேங்க. இப்போ இதுக்கு பஃப் எதுவும் யூஸ் பண்றீங்களா? ஆமாமா. இப்ப ஒரு 3 வருஷமா இந்த பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரி பண்ணிடலாம். நெறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு 4 டைம், 5 டைம் பஃப் எடுக்கிறவங்களா இருக்காங்க. நீங்க 3 வருஷமா தான் எடுக்கிறீங்க. நெறைய பேரு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆஸ்துமாவால பாதிக்கப்பட்டவங்க பல லட்சக்கணக்கான பேர் வராங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 டைம், 15 டைம் பஃப் எடுத்துட்டு இருக்கேன். பஃப் எடுத்தா தான் எனக்கு மூச்சு ஃப்ரீயா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ நான் பஃப் எடுத்துட்டே இருப்பேன். கையில எப்பவுமே பஃப் வச்சுட்டே தான் இருப்பேன். எங்க போனாலும் அத கேரி பண்ணிட்டு தான் போகும்படியா இருக்குன்னு சொல்லி வருவாங்க. அந்த மாரி வந்தவங்களுக்கு நான் உங்களுடைய செஸ்ட் எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது, அவங்க சொல்லுவாங்க, செஸ்ட்ல வந்து பாதிக்கு மேல லங்ஸே அரிச்சிருச்சு. நெறைய ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் போடுறேன். அவ்வளோ போட்டா தான் என்னால வந்து மூச்சே ஃப்ரீயா விட முடியும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிவியரான கண்டிஷன்ல வந்தவங்களுக்கெல்லாம் கூட நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல மூலிகை சிகிச்சைகள் குடுத்து, அதோட சில வர்ம சிகிச்சைகள் குடுத்து, உள் மருந்துகளா சில மூலிகை மருந்துகள் குடுத்து, நிரந்தரமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீசிங் பிரச்சனைய 10 நாள் சிகிச்சையிலே நிரந்தரமா குணப்படுத்தியிருக்கோம். நம்ம குடுக்குற சிகிச்சையிலே பார்த்தீங்கன்னா, 2 நாள், 3 நாள்ல அவங்க எடுத்துட்டு இருந்த பஃப், ஸ்டீராய்டு டேப்லெட் இதெல்லாம் கம்ப்ளீட்டா அவங்களே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 10 நாள் பஞ்சகர்மா சிகிச்சைகளோடு சேர்ந்த மருந்துகள் எடுத்து, நிரந்தரமாவே அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் குணமாகி போயிருக்காங்க. இப்பயும் 10 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு வீசிங்கோ, ஆஸ்துமாவோ, அலர்ஜியோ எதுவுமே இல்ல. ரொம்பவே ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் பஃப் யூஸ் பண்ணவே கிடையாது. உங்களுக்குமே அதே மாதிரி சரி பண்ணிடலாம். பஃப் வந்து இப்போ தான் 3 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல மூலிகை மருந்துகள் மட்டுமே எடுத்து இத நிரந்தரமா குணப்படுத்தலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, வீசிங்க்குன்னு சிறப்பா சில பஞ்சகர்மா சிகிச்சைகளும் குடுக்குறோம். நசியம் சொல்லக்கூடிய மூக்கின் மூலமா மூலிகை சொட்டு மருந்து வந்து உள்ள விடக்கூடிய சிகிச்சை. அதுக்கப்புறம் மூலிகை புகை வந்து உள்ள செலுத்தி, உள்ள தேங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட சளிய கரைச்சு வெளியில கொண்டு வரதுக்கான தூமபானம் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் குடுத்து நிரந்தரமாவே அந்த சிகிச்சை குடுத்து நிரந்தரமா அந்த நோய வந்து குணப்படுத்துறோம். மறுபடியும் வாழ்நாள் ஃபுல்லா வரவும் செய்யாது. நேர்ல வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அது குணமாயிடும்.